ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் பைப்பிங் கேட்டிருந்ததுனால பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம பேக் சைடு எப்படி டிசைன் வைக்க போகிறோம், அதில் வர்ற பேட்ச் ஒர்க்கை எப்படி டிசைன் பண்ணலான்றத உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடோட நெக் மாடல் இதுதான். இந்த நெக்கில் தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் இந்த கர்வ் பைப்பிங் வரும். இந்த லைன் ஃபுல்லா பால்ஸ் வரும். பால்ஸ் டபுள் கலர்ல பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணினேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்ல தர்றேன். இதுதான் பண்ண பால்ஸு. இதுல பாருங்க, சாரியோட கலர் கோல்டு. அந்த கோல்டும் அதுல வர்ற சாரியில மிங்கிளாகி வர்ற ஒரு பிங்க் ஷேடும் நான் வச்சு பால் பண்ணியிருக்கிறேன். அதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல பைப்பிங் வச்சிருவோம். நெக்ல நம்ம இந்த ஷோல்டருக்கு வர்ற 1/2 இன்ச்சை நம்ம கட் பண்ணாம ஸ்டிச் பண்ணோம்னா அது அகலம் நம்ம வச்சிருக்கிறது மாறாம கரெக்டா வரும். இல்லைன்னா விரிஞ்சு கொடுத்துரும். அதனால ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லைன்ல உங்களுக்கு பைப்பிங் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த லைன் பைப்பிங் வைக்க போறேன். இது பைப்பிங் நான் இந்த லைனுக்கு தகுந்த அளவு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பைப்பிங் எப்படி உள்ள வைக்கணும் அப்படின்னா, லைனிங் கிளாத்துக்கும் பிளவுஸுக்கும் நடுவுல இந்த ரோப் இந்த பக்கம் திரும்பின மாதிரி இப்படி உள்ள வச்சுக்கிறோம். உள்ள வச்சுட்டு இது நான் தையலுக்காக போட்டிருக்க லைனு, அதுலயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த கார்னர் வந்ததும் நீடில குத்தி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த இடம் ஃபுல்லா பால் வைக்கணும். பால் வைக்கிறது நம்ம இப்படி ரிவர்ஸ்ல வச்சோம்னா தான், அதாவது நம்ம இப்படி திருப்பையில நம்ம வெளியில தெரியிற போர்ஷன் வந்துடும். ஸோ ரிவர்ஸ்ல இந்த பக்கம் உள்ள கூடி வைக்கணும். இது எல்லாமே நீங்க லைனிங்க்கும் பிளவுஸ் கிளாத்துக்கும் இடையில தான் வச்சுக்கிட்டே வரணும். 1/2 இன்ச்சுக்கு ஒன்ஸும் வைக்கலாம், 1 இன்ச்சுக்கு ஒன்ஸும் வைக்கலாம். நீங்க எவ்வளவு நெருக்கம் கொடுக்குறீங்கன்றது பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ல கரெக்டா வச்சுக்கிட்டே வரணும். இப்போ பால்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகையில இந்த சைடு வைக்கிறதுக்குரிய பைப்பிங் எடுத்து உள்ள கொடுத்துக்கிறணும். அப்படின்னாதான் கண்டினியூ ஆகி வரும். நீங்க ஸ்டிச் போட்டுட்டு இதை உள்ள கொடுக்க முடியாது. நம்ம வீடியோல முதல்ல நான் சொன்னேன் டபுள் கலர் வச்சு எப்படி பால் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா இந்த மாதிரி ஒரு பால் பண்ணிக்கிறணும். பண்ணிட்டு ஆப்போசிட் கலர்ல, கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த கார்னர்ல நீடில வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணணும். அப்ப அது நல்லா இந்த மாதிரி ரோல் ஆகி வரும். இந்த மாதிரி ஃபுல்லா ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிட்டு இதை இந்த சென்டர்ல வச்சு இதை வச்சு கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி சென்டர்ல வச்சு இதை உள்ள வச்சு கவர் பண்ணிட்டு நம்ம நார்மலா எப்படி பூவுக்கெல்லாம் நூல் சுத்துவோமோ அதே மாதிரியே அதே மெத்தட்ல கொஞ்சம் டைட்டா நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டபுள் கலர்ல பால் வந்துடும். இது ஒரு மெத்தடு. நம்ம டபுள் கலர் கொடுக்கையில இன்னும் கொஞ்சம் லுக்கு அழகா இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவுட்லுக் சூப்பராக வந்திருக்குது. இந்த பால்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வைக்கல லுக் இன்னும் அழகாக இருக்கும் டபுள் கலர் வரையில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.